கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் நான் இந்தி குடும்பத்துல பிறந்தேன். எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி வழி வழியா இந்து குடும்பத்தை நாங்க சேர்ந்தவங்க. ஆண்டவர் அறியாத குடும்பத்துல நாங்க பிறந்தோம். எனக்கு சடனா நான் நல்லாதான் இருந்தேன். மயக்கம் வரும், அப்படியே ஒரு மாதிரியா பேசுவேன். எனக்கே ஒண்ணும் புரியாது, ஏன் அப்படி பேசுறோன்ட்டு. அவர் மேல எல்லாம் அப்படியே ஒரு மாதிரியா ஒரு மாதிரி மினுமினு ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனா நாங்க ஒரு மலையில இருக்கோம். நாங்க வணங்கின தெய்வம் மலையில இருக்கும். அங்க ஆண்கள் மட்டும்தான் போயிட்டு அந்த தெய்வத்தை ஆராதிக்கணும், அதுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யணும். பெண்கள்லாம் போக மாட்டாங்க. யாராவது அந்த பக்கம் அப்படி மிஞ்சி போயிட்டாங்கனாக்கா அவங்க இறந்துருவாங்க. நாங்க கண்ணால பார்ப்போம், முழுசா அப்படி சரீரம் முழுவதுமா மஞ்சள் கலர்ல மாறும். இறந்து போறவங்களுடைய உருவம் மஞ்சளா மாறும். அது மாதிரி வாலிப பிள்ளைங்களும் ஏதாவது தவறு செஞ்சுட்டு போறாங்கனாக்கா அவங்க இறந்துருவாங்க. அதுவும் நாங்க பாத்துருக்கோம். அதனால பயந்துன்னு யாருமே அந்த பக்கம் போறதுக்கு பயப்படுவாங்க. இப்ப எங்க அம்மாட்டி நான் கேட்பேன், அம்மா இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம வளரணுமா? ஐயோ சொல்லாத, நம்ம தெய்வம் நல்ல தெய்வம் இப்படியெல்லாம் சொல்லி நான் அப்படிதான் நாங்க வளர்ந்துட்டு நாங்க வந்தோம். ஆண்டவரை எங்க ஊர்ல ஒருவருக்கு கூட இயேசு என்ற ஒரு வார்த்தை தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் எனக்கு கைகளெல்லாம் வீங்கும் போது ஒரு மாதிரியா மினுமினு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரங்கள்ல பயங்கரமா கனவு வரும். அது நாங்க டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம். அவரு என்னது, உனக்கு அல்சர் வந்துட்டு இருக்குதுமா, நீ மோர் தயிர் கீரை இது மாதிரி சாப்பிடணும், காரம் சாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம இப்படி சொல்லிட்டாங்களே என்ன பண்ணோம், அதுல இருந்து நாங்க கிராமத்துல இருக்க கீரை எல்லாம் கிடைக்கும், கீரை கிடைக்கும், மோர் தயிர் எல்லாம் கிடைக்கும், வாங்கி சாப்பிடுறோம். சாப்பிட சாப்பிட இப்படி மினுமினு மேலெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தாக்கா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வீட்டுக்கு தலை குளிக்கிறது நின்று போச்சு. அடுத்தது பார்த்தா யூரின் நின்று போச்சு. அப்புறம் மோஷன் வராது, அப்புறம் பேச்சு வராது போகுது. இது என்ன ஒரு அச்சமா இருக்குது. எங்க கிராமத்து ஜனங்கள்லாம், எங்க வீட்டுல ஒரே பொண்ணுதான், வேற பிள்ளைங்க இல்ல. அப்பா அப்பா நெஞ்சிலே அடிச்சுன்னு அழுவாரு, அம்மாவும் அழுவாங்க. ஏன் அழறீங்கன்னு கூட கேட்கறது கூட எனக்கு அந்த அந்த சக்தியே எனக்கு இருக்காது. அவங்கள பார்த்துக்குவேன், அழுதுனே இருப்பேன். எனக்கு வாய் பேச்சே வராது போயிடுச்சு எனக்கு. எவ்வளவோ டாக்டர், விழுப்புரத்துல, நாங்க விழுப்புரம் மாவட்டம் தான், எவ்வளவோ டாக்டர், பார்க்காத டாக்டரே கிடையாது. அப்ப இந்த இன்ஜெக்ஷன் என்ன பண்ணாங்க, எனக்கு வலி தாங்க முடியாது, இடுப்பு பகுதியில போடுங்க, எனக்கு கையில போட்டு போட்டு வலிக்குது, இடுப்பு பகுதியில போடுங்க. அந்த இடுப்பு பகுதியில போட்டதுதான் எனக்கு அப்படி வெட்டி போட்டுடலாமா, வெட்டி போட்டுடலாமா அப்படி இருக்கும். அப்ப இந்த கால் சேர்ந்து போச்சு. இந்த லெஃப்ட் கால் சுத்தமா சேர்ந்து போச்சு. எங்க அப்பா தான் என்னை தூக்கின்னு போவாரு வருவாரு. எனக்கு மேரேஜுக்கு பிறகுதான் அதெல்லாம் நடக்குது. ஆனா கணவர் பயந்துட்டாரு. அப்பா அம்மா தான் என்னை பாத்துக்கிறாங்க. அப்ப இது தூக்கின்னு தான் போகணும், என்னை தூக்கி தான் கிடத்தணும், எனக்கு துணி மாத்துறது ட்ரெஸ் மாத்துறதெல்லாம் அப்பா அம்மா தான் செய்யணுமே. அந்த கால் செயலிழந்து போச்சு எனக்கு. டாக்டர்லாம் ஒரு அதிசயமா இருக்குது. அப்புறம் நான் கன்சீவ் ஆன பொண்ணு மாதிரியே இருக்கிறேன். இவங்க வீட்டுக்காரர் எங்க இருக்கிறாங்க, எங்க நான் டாக்டர்கிட்ட போனோம்னாக்கா, இவங்க வீட்டுக்காரர் எங்க இருக்கிறாரு, இந்த பொண்ணு கன்சீவா இருக்கா, இல்லங்க இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, என்னன்னே தெரியல, இப்படி வயிறுலாம் இப்படி பெருசா இருக்குது, கைகள்லாம் வீங்கி போச்சு அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த சூழ்நிலை தான் என்ன ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு வராங்க. இரவு நேரங்கள்ல எங்க சுத்தி சுத்தி என்ன செய்வோம், விசில் சத்தம் கேட்கும். விசில், கண்ணை தூங்கவே முடியாது, நாக்கெல்லாம் ட்ரை ஆயிடும், அந்த பயம் எனக்கு ட்ரை ஆயிடும். தண்ணி எங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துனே இருப்பாங்க, அந்த தண்ணி இறக்கமும் இல்லாத போச்சு. எம்மா கூவுறாங்க கூவுறாங்க, சத்தம் போடுறாங்க, விசில் அடிக்கிறாங்க, கத்துறாங்க. அப்படி கண்ணை மூடனா நறுக்குன்னு தலையில கொட்டும். உண்மையாலுமே ஒரு மனுஷன் பக்கத்துல இருந்து எப்படி கொட்டனா வலிக்குமோ அப்படி வலிக்கும். கத்துவேன் கத்துவேன். இரவு நேரங்கள்லாம் கத்தின்னு கிடக்குற வேலைதான் எங்க அப்பா எங்க அம்மா. எங்க அம்மாவுக்கே சடாமணி சொல்லுது. அவங்களே என்னமே தெரியாது, எந்த நேரமும் கற்பூரம் எரிஞ்சுனே இருக்கும், மேல விபூதி குங்குமம் அப்படி போட்டு போட்டு பூசினே இருப்பாங்க. அம்மா சரியாயிடணும் சரியாயிடணும் சரியாயிடணும்னு சொல்லிட்டு எந்த சூழ்நிலையும் அது சரியாகிற சூழ்நிலையவே இல்லை. அப்புறம் இருக்க என்னை இட்டுன்னு வருவாங்க. ஏன்னா பளிர்னு கண்ணத்துல அரைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ரோட்ல நிக்கிறாங்க, என்னம்மா பொண்ணம்மா உனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, அப்பா அம்மா கிட்ட அழாதம்மா, எனி டைம் அழுதுன்னு இருக்காது, அவங்க பாரு உன்னால அவங்க இப்படி இருக்கிறாங்க பாரு அப்படின்னு. நான் ஒண்ணுமே பேச முடியல. அப்ப சொல்லி ஒரு 4 பேரு உடையாறாங்க, ஈட்டி எடுத்துன்னு உடையாறாங்கம்மா, உடையாறாங்கம்மா, ஈட்டி எடுத்துன்னு வராங்கம்மா, கத்தி எடுத்துன்னு வராங்கம்மா. திரும்பிய விழாவில குத்துன பிறகு நான் எங்க போறேன், என்ன செய்யறேன், எப்படி கத்துறேன் ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் என்ன பிடிச்சி
கயிறு போட்டு கட்டி விழுப்புரத்துக்கு மாம்பழப்பட்டு திருக்கோவிலூர் லைன்ல இருக்குது. அந்த ஊர்ல கூட பாருங்க பெரிய கோயில் மாரியம்மன் கோயில் கட்டி வச்சிருவாங்க. கட்டி வச்சுட்டு ஊர் ஜனங்கள் எல்லாம் வந்து பாத்துக்கிறாங்க. ஒரு நினைவும் இல்லாம அதன் பிறகு சுய நினைவே சுத்தமா இழந்து போயிட்டு மலையனூர்ல எடுத்துன்னு போய் தூக்கின்னு போய் பஸ்ல தூக்கின்னு போயிட்டு அங்க கிடச்சி வச்சுன்னு பாத்துக்கிறாங்க. திருப்பதிக்கு இட்டுன்னு போய் வச்சுட்டு பாத்துட்டு இருக்கிறாங்க. மயில எடுத்துன்னு வந்து பாத்துக்கிறாங்க. எங்க போனாலும் பிழைக்கலையே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திரும்ப ஒரு அமாவாசைக்கு இட்டுன்னு வந்து மலையனூர்ல கேட்கும் போது உங்க பொண்ணு இறந்துரும், சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியக்காரர் சொல்லியிருக்கிறாரு. எங்க அம்மா கூட பிறந்தவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு அழுதுன்னு, அதுக்கு கூட நல்லா பேசுறவங்க பக்கத்துல பொண்ணு சேர்த்துட்டா நம்மள புடிச்சுன்னு யாருமே என்கிட்ட பேசுற வேலையே கிடையாது எங்க அப்பா அம்மா. அப்போ வந்து இருக்கும்போது தான் சுவிசேஷம் அறிவிச்சுன்னு வராங்க. சுவிசேஷத்தை அறிவிச்சுன்னு வரும்போது இந்த வீட்டுல ஒரு பொண்ணு உடம்பு சரியில்லாம பொழைய கிடக்குது போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க எங்க தெருவுல இருக்கிற ஜனங்க சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு இயேசு நல்லவர், அவர் வந்து ஜீவன் உள்ள தேவன், அவரு பொண்ணு கண்டிப்பா பொழைச்சுக்கும், அது வந்து இயேசுக்கு சாட்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீங்க பயப்படாதீங்க, ஏன்னா எனக்கு சுய நினைவு இல்லாம இருக்கிறேன், 3 மாசமா நினைவு இல்லாம வச்சு இவங்க எந்த கோயிலாம் அலையிறாங்க, அங்கங்க 1000 கணக்குல 10,000 5,000 அப்ப அதிகமான காசு, இவ்வளவு பணம் நம்ம செலவு பண்ண நம்ம பொண்ணு குழைக்கலையே, இவங்க என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்ற ஒரு எண்ணமும் எங்க அம்மாவுக்கு இருந்திருக்குது. அப்ப எண்ணெய் ஏதாவது கொடுங்க, நாங்க ஜெபிச்சு கொடுக்குறோம், உங்க பொண்ணு மேல பூசி விடுங்க, கண்டிப்பா சரியாகும், அது போய் 4 பேருக்கு சாட்சியா சொல்லுவாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லும் போது எங்க அம்மா எண்ணெய் கொடுத்து எங்கேயுமே தான் தூக்கின்னு போக முடியாது, இருக்கிற பணம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, நம்ம கிட்ட எந்த பணம் இருக்குது, நம்மளுக்கு யார் சம்பாரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய எங்க அம்மா என் மேல எல்லாம் பூசி விடுவாங்க. பூசும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஏதோ இவ்வளவு தரம் செலவு பண்ணிட்டு எதையாவது பூசி விடுவோம் சொல்லிட்டு பூசும் போது கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ள எப்படி இருக்குதுன்னா அவங்க என்னை பார்த்து எப்படி எந்த அளவுக்கு புரிஞ்சுனான்னு எனக்கு தெரியல அதை பத்தி எல்லாம். ஆனா எனக்கு கொஞ்ச நாள்லயே நான் கண்ணை திறந்து பாத்துக்கிறேன், அதுவே பெரிய மகிழ்ச்சி ஆயிட்டு. ஜனங்கள்லாம் வந்து என்ன பாக்குறாங்க, செத்து போயிடுனாங்க, இந்த வீட்டுல வந்து மத்தவங்க ஜாம் பண்ணிட்டு போனாங்க, இப்படி எப்படி இருந்து போன அப்புறம் இருக்க பார்த்தாக்கா என் கால் இடுப்பு அவ்வளவு மருந்து போட்ட கால் இருந்து ஜெப எண்ணெய் பூசிட்டு போகும்போது நம்ம கறி நாங்க கருப்பா அந்த அடுப்பு கறியில அது மாதிரி அப்படி போகும், வெளிச்சம் போகும், நான் பாப்போம், வெளிச்சம் போகும் அப்படியே. எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் ஜிப்மர்லாம் கூட வச்சிருந்தாங்க, ஒண்ணும் சரி பண்ண முடியாது, பொத்துன்னு தள்ளு முடியாது என்ன அப்படி. அதுலலாம் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. ஆனா அந்த அறியாமையில இருந்ததுனால எனக்கு தெய்வம் கொடுத்த எனக்கு சுகத்தை எனக்கு புரிஞ்சுக்க தெரியாத நாங்க, ஏன்னா எல்லாருமே நாங்க இந்துக்கள்ல இருக்கிறவங்க அப்படி சொல்லிட்டு. ஆனா எல்லா ஜனங்களும் இப்படி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சேன், அதை கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சேன். ஆனா தெய்வம் வந்து அப்போ ஒருத்தருக்கு ஒரு திருநெல்வேலியில இருந்து ஒருத்தர் சாமுவேல்னு ஒரு பாஸ்டர் அப்ப அந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு, இந்த உடம்பு சரியில்லை, அவர் வந்து பார்த்துட்டு நீங்க நல்லா ஆயிடுவீங்க, ஒன்னும் பயப்படாதம்மா, சின்ன பிள்ளைங்க ஊழியம் நடத்துவார் எங்க தெருவுல, அதுல வந்து நீ உக்காந்துக்க, உன்னால நடந்து மட்டும் வர முடியாதுமா, அதுல போய் நான் உக்காந்துக்குவோம், யாருல வந்து எங்க வீட்டுல விக்கிறக்க போட்டாவை எடுத்து போடு, நீ சர்ச்சைக்கு வா, எதுவுமே சொல்லல. அவர் மண் வருவாரு, வார்த்தையை சொல்லுவாரு, போயின்னு இருப்பாரு. இந்த மாற்றங்கள்லாம் நாங்க பார்த்து உண்மை தெய்வத்தை நாங்க புரிஞ்சுக்கணும், இந்த மாற்றத்தை எல்லாம் நாங்க பார்த்து உண்மை தெய்வத்தை புரிஞ்சுக்கணும். நான் எழுந்திருக்கிறேன், சாப்பிடுறேன், நடக்கிறேன், போறேன், எனக்கு எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணல, இந்த கால் தோண்டு போன கால், இது எந்த ஆப்ரேஷன் பண்ணல, நல்ல சுகம் கொடுத்தாரு ஆண்டவர் எனக்கு. அப்பவும் சொல்றேன், அந்த பாஸ்டர் கிட்ட சொல்றேன், அவர் பைபிள் கொண்டு சின்ன பைபிள் புதிய ஏற்பாடு கொண்டாந்து கொடுத்து இத படிங்கம்மா அப்படின்னா. பாஸ்டர் தெரியாது, ஊழியன்னா தெரியாது, எதுவுமே தெரியாது. எங்க குடும்பத்துல ஆண்டவர் வந்தாரு, எனக்கும் விடுதலை கொடுத்தாரு, எங்க அம்மாவுக்கு சடாமினில இருந்தாங்க அவங்களுக்கும் விடுதலை கொடுத்தாரு. இவங்களுக்கு யாரு இருக்கிறாங்க ஆதரவு நினைச்சாங்க, ஆதரவா அவரே எங்க குடும்பத்துக்கு வந்துட்டாரு. அது எவ்வளவு பெரிய ஸ்லாய்க்கு எங்களுக்கு. ஆண்டவர் எங்க குடும்பத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய மகிமையான ஒரு சாட்சியை என்ன வச்சதுக்கு கடவுளுக்கு கொடான கோடி நன்றி. அதன் பிறகு தேவன் என்னோடு பேச ஆரம்பிச்சார். அதிகாலையில நாங்க அந்த பைபிளை படிக்கிறோம். அப்போ நான் உனக்கு செஞ்ச அதிசயத்தை நீ அநேகரிடத்துல சொல்லு,
உங்களுக்கு நான் சபைக்கு போனது கிடையாது, பாஸ்ட் தெரியாது, வார்த்தை தெரியாது. அவர் கொடுத்த வார்த்தையை புக்கு படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருக்கிறேன் நான். இப்ப நான் உனக்கு செஞ்ச அதிசயத்தை நீ சொல்லு போது, ஒரு பாப்பா சர்ச்சுக்கு போவாங்க. அவங்க கிட்ட நான் கேட்டேன், என்னம்மா இது மாதிரி எனக்கு அந்த உள்ளத்துல பேசுற வார்த்தை எனக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓய்வு இல்லாம கேட்டுனே இருக்கிறேன் அந்த வார்த்தையை நான். அப்புறம் அவங்க சொல்லி ஒரு பாட்டெல்லாம் கேட்கறோம், அதனாலதான் அவங்க பேசுறமான்னு. இல்லக்கா, உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போனாங்கல்ல, ஜெபம் எண்ணெய் பூசிட்டு சுகமானீங்கல்ல, இத போயிட்டு கிராமங்கள்ல நாங்கெல்லாம் போவோம், எங்க கூட வாங்க, அங்க போயிட்டு எனக்கு இது மாதிரி ஆண்டு நல்லா எனக்கு இது மாதிரி ஒரு அதிசயம் செஞ்சாரு, நீங்க சொல்லுங்க அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதன்படியே நான் அது மாதிரி கிராம ஊழியம் இப்ப என்ன அப்புறம் ஆண்டு தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து மெய்யான தெய்வத்தை நாங்க கண்டு அவர்கிட்ட நாங்க வந்துட்டோம். கர்த்தர் கொடுத்த இந்த பெரிதான கிருபிக்காக நன்றி. இன்னைக்கு நான் ஊழியர் செய்யறேன். அதை 12வது மட்டும்தான் நான் படிச்சிருந்தேன். இன்னைக்கு நான் 4 டிகிரி முடிச்சுட்டு ஸ்கூல்ல, பிரைவேட் ஸ்கூல்ல தான் நான் ஒரு டீச்சரா வேலை செய்யறேன். கர்த்தர் நாம மகிமையடை. இந்த சாட்சி கேட்கிற நீங்க, இது யார் யார் பாக்குறீங்களோ, இது உண்மை, இது தேவனுடைய வார்த்தையினால சத்தியம். இதை நீங்க உங்க நண்பர்களுக்கு, உங்க சொந்தங்களுக்கு, அறியாதவங்களுக்கு இந்த சாட்சியை நீங்க சொல்லுங்க. அவங்களும் பார்க்கட்டும், அவங்களும் தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளட்டும். நன்றி.